ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த வந்தே பாரத் ட்ரெயின்ல நம்ம பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு போறோம். ரொம்ப நாளா இந்த வந்தே பாரத் ட்ரெயின்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசைங்க. ஆனா இவ்வளோ நாள் சான்ஸே கிடைக்கல. ஆனா இந்த தடவை பெங்களூர்ல மேரேஜுக்கு வந்திருந்தோம். இப்போ கரெக்டா இந்த ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரெயின்ல எப்படிலாம் வந்திருக்கு, சர்வீஸ் எப்படி இருக்கு அப்படின்றத ஒன்னொன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் வீடியோவா எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நல்ல வேலைங்க, கொஞ்சம் விட்டுருந்தா எனக்கு ட்ரெயினை மிஸ் பண்ணிருப்பேன். ஏன்னா கரெக்டா எனக்கு 2:20க்கு ட்ரெயின். நான் உள்ள வர்றதுக்கே 2 மணி ஆயிடுச்சு. விருக்கு விருக்கு நடந்து வந்ததுல பயங்கரமா வேர்த்து போயிடுச்சு. இப்ப பாருங்க, இப்பயே மணி 2:15 ஆயிடுச்சு. எப்படியோ கரெக்டா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ட்ரெயினை பிடிச்சிட்டேங்க. எங்க இன்னைக்கு ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப ட்ரெயின்ல ஏற போறோம். எப்படியோ நம்ம ட்ரெயினுக்குள்ளே வந்தாச்சுங்க. நம்ம சீட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். எப்படியோ சீட்டை கண்டுபிடிச்சி ஒரு வழியாக உட்காந்துட்டேன். போய் உட்காந்தவொடனே டீ காஃபி கொடுப்பேன்னு சொன்னாங்க. டீ காஃபி கொடுப்பாங்கன்னு பார்த்தா பாக்கெட்டில் காஃபி டீ கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சுங்க. அதாவது கப்பில் காஃபி டீ கொடுக்காம இது மாதிரி இன்ஸ்டன்ட் மிக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. சரி, வேறு வழி இல்லை, கொடுத்த இந்த பொடியே கலக்கி குடிப்போம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். இதை கலக்கி குடிக்கிறதுக்காண்டி அவங்களே சுடுதண்ணி கொடுத்தாங்க. அதனால் அந்த சுடுதண்ணியில் இதை ஓப்பன் பண்ணி போட்டு ஒரு கலக்கி நான் குடித்தேங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. நான் கூட டேஸ்ட் எப்படி இருக்குமோ, எனக்கு வேறு அப்போ தலைவலி பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு நல்ல காஃபி குடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் இந்த ஒரு காஃபி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுங்க. டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம நார்மல் காஃபி டீ குடிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. ஆனால் டீயை கம்பேர் பண்ணும்போது காஃபி கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. 4 மணி ஆனவுடனே அதுக்கப்புறம் கரெக்டாக டான்னு ஸ்நாக்ஸ் வந்துருச்சுங்க. இந்த ஸ்நாக்ஸ் வேறு பெரிய பெட்டியில் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்தே பாரத் படம்லாம் போட்டுருந்துச்சு. சரி, உள்ளே ஓப்பன் பண்ணி என்ன இருக்கலான்னு பார்க்கலான்னு பார்த்தா உள்ளே ஓப்பன் பண்ணவுடனே கேரமல் பாப்கார்ன் இருந்துச்சுங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன மிச்சர் பாக்கெட் வேறு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னுமே நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு கடலை மிட்டாய் பாக்கெட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ட்ராவல் பண்ணும்போது குடிக்கிறதுக்காண்டி ஒரு ஜூஸ் வேறு கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் குடிச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. இதெல்லாம் விட இந்த ஒரு பாக்ஸில் டொமேட்டோ கெச்சப் வேறு கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்தோன்னே நான் ஷாக் ஆகிட்டேன். என்னப்பா சம்மந்தமே இல்லாமல் சாஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சேன். அந்த ஒரு சாக்கு குறையிறதுக்குள்ளே எப்பா இதுக்கு தான்ப்பா சாஸ் அப்படின்ற மாதிரி சமோசாவை கொண்டு நிறுத்திட்டாங்க. சமோசா மட்டும் இல்லாமல் திரும்பவும் கூடவே குடிக்கிறதுக்கு காஃபி டீயும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டின்னர் டைம் வந்தவுடனே கரெக்டாக டின்னர் கொடுத்துட்டாங்க. நாங்கள் ஒரு வெஜ்ஜு ஒரு நான்வெஜ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வெஜ்ஜுக்கு சப்பாத்திக்கு பன்னீர் கிரேவி கொடுத்துருந்தாங்க. நான்வெஜ்ஜுக்கு சப்பாத்திக்கு சிக்கன் கறி கொடுத்துருந்தாங்க. இது 2 தான் வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் வித்தியாசம் தவிர மற்றபடி வெஜ்ஜில் இருக்க ஐட்டம்ஸ் தான் நான்வெஜ்லேயே இருந்துச்சு. சாப்பாடு, தால், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் கேர்டு 2 பிளேட்லேயும் ஒரே மாதிரி தாங்க இருந்துச்சு. இந்த கிரேவி மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு வழியாக டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. டின்னர் சாப்பிட்டு முடித்தோடனே ரொம்ப அழகாக அந்த டின்னரை முடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி டெசர்ட்டாக ஐஸ்கிரீமே கொடுத்து முடிச்சிட்டாங்க.